ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட தான் விலாகில் வந்திருக்கிறோம். ஸோ என்ன அப்படின்றத விலாக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பொங்கலுக்கு நெக்ஸ்ட் டே எடுத்த விலாக் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயம்லாம் நடந்தது இந்த விலாகில். என்ன அப்படின்றத லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கமான் கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒசூர்லேருந்து கிளம்பிட்டோம். கண்டினியூஸாக பசங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் லீவ் இருந்ததுனால இது ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, ஒசூர்லேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் ஃபாரவேல இருக்கக்கூடிய பெட்டமுகிலாலம் அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் இந்த இடத்த ரொம்ப நாளாக நியூஸில் கேட்டிருப்பீங்க. யானை வந்து அதிகமாக நடமாடக்கூடிய இடம், யானை தண்ணி குடிச்சிட்டு போச்சு, அந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்டிருப்பீங்க. எக்ஸாக்டாக நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம் இப்போது. வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ கைஸ், வாங்க போகலாம். நம்ம யானையை பார்ப்போமா, யானை நம்மளை பார்க்குமா, எதுவுமே தெரியல. ஒரு மிக்சட் மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போதே சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலாம். நாங்கள் வந்து இடம் தான் HF2 கெஃபே. இது வந்து டெய்னிகோட்டாவில் இருக்குது. இதை தாண்டினா நமக்கு வந்து வேறு எங்கேயும் இந்த மாதிரி கெஃபே கிடைக்காது. ஏன்னா நம்ம போகிறது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கேவே ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, கிட்கேட் மில்க் ஷேக் 2 ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மோஸ்ட்லி பசங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதிகமாக கொடுக்குறதில்ல. நாங்கள் மட்டும் இல்லை, சுகர் கட்டில் பசங்களையும் சேர்த்தே வச்சுருக்கிறதுனால தான் நம்ம சேனலில் வந்து அடிக்கடி கேக் வீடியோஸு சுகர் பேஸ் பண்ணி வரும் முன்னாடிலாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இது அக்கேஷ்னலாக குடிக்கிறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கைஸ், டேஸ்ட்டு பற்றி சொல்லி ஆகணும். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் கிட்கேட்டு 2 கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்கள்லாம் கிட்கேட் மில்க் ஷேக் வந்து ரொம்ப லைக் பண்ணி குடித்தாங்க. மோஸ்ட் 2025ல் சுகர் வந்து ஒரு 80% நாங்கள் கட் பண்ணிட்டோம். அதுவும் எஸ்பெஷலி ஒயிட் சுகரு கம்ப்ளீட்டாகவே நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கைஸ், நம்ம வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எங்களுக்கான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்தது. சூப்பராக சாப்பிட்டுட்டு இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதையும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுக்கு மேலே வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு. அதனால் என்னால் ஸ்மூத்தாக எடுக்க முடியல. இன்னொன்று, எந்த பக்கத்துலேருந்து எந்த அனிமல் வரும்னு வேறு தெரியல. ஆக்சுவலி இங்கே வந்து 20 to 25 கிலோமீட்டர்ஸ் நம்ம டீப் ஃபாரஸ்ட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு ரோடு போட்டு வச்சுருக்கிறதே பெரிய விஷயந்தான். ஐயூர் ஃபாரஸ்ட்டுன்னுவாங்க இது. நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். போக போகவே மொபைல் நெட்வொர்க் எல்லாம் கட் ஆயிருச்சு. அதுவே பாதி டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ் ஏரு சூப்பராக இருந்தது. காரில் போயிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் அப்போ தான் அட்வைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. யானை திடீர்னு கிராஸ் ஆச்சு அப்படின்னா யாரும் பேனிக் ஆகாதீங்க. காரை விட்டு இறங்குறதுக்கு ஃபஸ்ட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. எல்லோரும் உள்ளவே இருங்க. சைலண்ட்டாக இருந்தாலே அது பாட்டில் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அது வீட்டிலேருந்து வரும்போதே சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி த்ரில்லாலாம் ஃபீல் ஆகலை. ஸ்பாட்டில் வச்சு சொல்லும்போது லைட்டாக பயமாக இருக்க தான் செஞ்சுது. இருந்தாலும் இந்த ட்ரிப்பு தெரிஞ்சே தான் வந்தோம். ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கைஸ், இங்கே போக போகவே ஒரு இடம் வரும். அங்கே தான் அடிக்கடி யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுமா. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ யானையோடது. இங்கே அங்கங்கே போர்டு வச்சுருக்குறாங்க, யானை கிராஸ் ஆகும் உஷாராக போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த யானை தண்ணி குடிக்கக்கூடிய இடமும் வந்துடும். ஸோ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் கைஸ். இதுதான் அந்த யானை தண்ணி குடிக்கக்கூடிய இடம். மேலே தெரியுதில்ல, அந்த மலைகள்லேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே தான் யானை தண்ணி குடிச்சிட்டு போகுமா. ஆக்சுவலி இங்கே வந்து காரு நிப்பாட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இருந்தாலும் வேணாம், ஏன்னா நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லி அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வரவுமே இங்கே ஒரு அழகான குளம் இருந்தது. பசங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. அதில் வந்து அழகழகாக லோட்டஸ்லாம் பூத்துருந்தது. ரொம்ப நேரம் த்ரில்லிங்காகவே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்ல, அதனால் இங்கே கொஞ்ச நேரம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
கைஸ் நம்ம இன்னும் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகலை, ஸ்டில் உள்ளே தான் இருக்கிறோம். இது ஒரு குட்டி மலை மாதிரி இருந்தது. போன டைம் வந்தப்போ நான் ஏறவே மாட்டேன்னு ரொம்ப சாதிச்சிட்டேன். ஆனால் இந்த வாட்டி விடலை, ஏற்றி விட்டாங்க. மேலே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு. இதுக்கு மெயின் காரணமே இவர் தான், நான் மேலே ஏறினதுக்கு. பட் ஓகே, இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்காண்டியே மேலே ஏறினதில் தப்பு இல்லைன்னு தான் தோணுச்சு. ப்ளீஸ் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நமக்கு த்ரில்லான மூமெண்ட் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு நினச்சி ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். பட் அங்கே வந்து எதுவுமே எந்த அனிமல்ஸுமே நம்ம பார்க்கல. பட் வியூ பாயிண்ட்டு, யானை தண்ணி குடிக்கிற இடம் இதெல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது. நம்ம வரும்போது மாரண்டள்ளி வழியாக ட்ராவல் பண்ணி வந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காணும் பொங்கலுக்கு எருது விடும் விழா வந்து நடந்துகிட்ருக்கு. சிமிலர் டு ஜல்லிக்கட்டு மாதிரி தான். பட் இங்கே வந்து வாடிவாசல் வச்சு அந்த மாதிரி இல்லை. இதுதான் கைஸ் மாரண்டள்ளியோட பஸ் ஸ்டாப்பு. கைஸ் இங்கே வந்து எப்படின்னா மாடை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி காமனாக ஒரு பாதை வச்சுருக்காங்க, அது வழியாக மாடை விடுறாங்க. ஸோ இதில் வந்து மாடு வேகமாக ஓடி வருது. இதில் மாடு வின் பண்ணுச்சா, மாட்டை பிடிச்சவங்க வின் பண்ணாங்களா, இதில் எப்படி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியல. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது எப்படி வின் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் உள்ளே போய் விளையாடிட்டு வந்த மாடெல்லாம் வந்து யாருமே ஒருத்தராலெல்லாம் பிடிச்சிட்டு போகவே முடியல. ஒரு 4-5 பேர் சேர்த்து தான் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஒரு மாடு மிஸ் ஆகி வந்துருச்சு. மாட்டோட உரிமையாளர் எங்கே போனார்னு தெரியல. ஸோ அது மட்டும்தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. நான் நினச்ச த்ரில்லிங்கே வேறு, பட் இப்போ நடந்துகிட்ருக்க த்ரில் மூமெண்ட்டே வேறு. எப்போவுமே லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கும் இன்றைக்கி அதை மாதிரி தான் நடந்துச்சு. மாட்டுக்கு கட்டியிருக்கிற சலங்கையோட சவுண்டை மட்டும் கேளுங்க. இதில் என்னென்னா மாடு வந்து காரை டச் பண்ணிடக்கூடாது அப்படின்றதும் வேறு நமக்கு ஒரு பயமாக தான் இருந்தது. ஏன்னா அது என்ன பண்ணும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. சரி அங்கே தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அங்கேருந்து வெளியே வரும்போது அடுத்த வில்லேஜில் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப மெயினான இடத்துலே நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கோங்கப்பா, மாடு ஏதாவது வந்து காரை முட்டிட்டு போயிடாம, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருந்தது எங்களுக்கு. தப்பிச்சு எப்படியாவது ஓடிடுன்னு சொல்லி வேகமாக கார் ஓட்டிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். உள்ளே போய் விளையாடிட்டு வந்த மாடு அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இத்தனை பேர் தேவைப்படுறாங்க அந்த மாடை வந்து பிடிக்கிறதுக்கு, அது வரவே மாட்டேங்குது. ஸோ ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி நம்ம கிளம்பி வந்துட்டுருக்கும்போது இன்னொரு மாடு குறுக்க வந்துருச்சு. ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளம்பி வெளியே வந்துடணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு த்ரில்லான மூமெண்ட்டோடு வெளியே வந்துட்டோம். கைஸ் நம்ம வந்து ஒசூர் ரீச் ஆகிட்டோம். விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.